மக்களினுடைய பசியை போக்குகிற அன்னசுரபி திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற எழுத்தாளர் அறிவா திரு எம் சந்திரசேகர் அவர்களை வாழ்த்துரையாற்றுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம் என்றுதான் ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட என் அன்பு தம்பி நூருல்லா உள்ளிட்ட ஊற்றங்கரையின் முகவரியாகவும் இருக்கின்ற ஐயா உள்ளிட்ட எங்கள் முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் அறிவாநாடி தனபாலன் உள்ளிட்ட முன்னாள் ஆளுநர் பெருந்தகை உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி மகிழ்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புத்தகம் ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டது என்றாலும் கூட அது புத்தகமாவதற்கு முன்பாகவே நடிகர் திலகம் சிவாஜியை பற்றிய கட்டுரை மட்டும்தான் அவர் என்கிட்ட கொடுக்கல. மீதி அத்தனை கட்டுரைகளும் நான் முழுமையாக படித்துவிட்டு அவரை ஊக்குவித்தவர் என்ற வகையிலே எனக்கு பெருமை. ஒவ்வொரு தகவல்களும் மிக அற்புதமாக அதை எடுத்து அதை முழுமையாக தொகுத்து அதை அவருக்கே உரிய மாநில எளிமையாக இன்றைய காலகட்டத்திலே உள்ள ஒரே ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால் அது முகநூல் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், ஒரு பேராவுக்கு மேலே இருந்தால் யாரும் படிக்க மாட்டாங்க. அதனால கண்ணதாசன் மாதிரி ரெண்டு வரியே எழுதுகிறோம். அவருடைய பாணி எழுத்துக்களை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அவருடைய கட்டுரைகளாகட்டும், அவருடைய கதைகளாகட்டும், எல்லாவற்றிலையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வரியா திருக்குறள் மாதிரி அப்படிதான் தொகுத்திருப்பார். தம்பி நூருல்லா அவருடைய பாணியுமே அது மாதிரி தான் இருந்தது. மிகவும் வியந்து போன நிறைய தருணங்கள்லாம் இங்கே பேசுவதற்கு நம்ம பச்சையம் கல்லூரியிலிருந்து வந்திருக்காங்க. அவர் பக்கமாக வச்சிருக்காரு, நான் பார்த்தேன். ஒவ்வொரு பக்கத்தையும் அலசி வச்சிருக்காரு. அதனால இன்றைய தினத்திலே நம்ம ஐயா சொன்ன மாதிரி அவர் எழுத்தாளராக தன்னை சங்கமித்துக் கொண்டதிலே எனக்கு பெருமை. இந்த எழுத்தாளர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு கர்வம் இருக்கு. நான் ஒரு 5 புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறேன். அதை எவ்வளவு பேர் படிச்சாங்கன்னு தெரியல. அத்தனை பிரதிகளையும் இலவசமாகத்தான் கொடுத்தேன். அந்த மேடையில் சொல்லிடுறேன், இலவசமாக கொடுத்தும் 5-6 புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறேன். அதிலே தலைவனவும் என்று எங்கள் சங்கம் சார்பாக போன புத்தகத்தை நிறைய பேர்கள் படித்தார்கள். சாப்பாட்டு அனுபவங்களை சொல்லக்கூடிய நாக்கையை நம்பி வாழறது அப்படிங்கிற ஒரு புத்தகத்திற்கு கிடைத்த மரியாதை இதுவரைக்கும் ஒரு பொன்னியின் செல்வனுக்கு கிடைத்த மரியாதை, வேல்பாரிக்கு கிடைத்த மரியாதை போல அந்த சாப்பாட்டு அனுபவங்களை சொன்ன அந்த புத்தகத்திற்கு மாத்திரம் எனக்கு கிடைத்தது. முருகனை பற்றி ஒரு அந்தாதி எழுதியிருந்தேன். அதை பெரிய மாணவர் படிக்கவில்லை. தில்லாலங்கடி திருமணம் என்று மருத்துவர்களை பற்றிய ஒரு 10 கதைகளை எழுதியிருந்தேன். இதெல்லாம் நான் எதற்காக இந்த மேடையில் இங்கே பிரதாபத்திற்காக சொல்லிக் கொள்ளவில்லை. தம்பி அதுபோல இந்த இந்த தகவல் கட்டுரைகளை எழுதியது போல நவரசங்களையும் தொகுத்து ஒவ்வொரு தலைப்பிலையும் ஒன்றுனா எழுதிக்கிட்டே இருக்கணும். ஐயா சொன்னது மாதிரி எழுத்து எழுதிக்கிட்டே இருந்தால் தான் அது கூர்மை அடையும். அதை அதோட நிறுத்திக்க கூடாது. அதோட எங்களுக்கு எல்லாம் அளவு கடந்த மகிழ்ச்சி. ஐயா நான் ஒரு தகவலை இந்த மேடையில் மீண்டும் என் தகவலையே சொல்லிக்கிறேன். நிறைய புத்தகங்களை எழுதிவிட்டு நிறைய அணுகுறைக்காக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 10-15 புத்தகங்களை கையெழுத்து பிரதியாக படித்து மயக்க போட்டு விழுந்தால் தான் இருக்கும். அதில் ஒரே ஒரு புத்தகம் மிக அற்புதமாக எழுதி இந்த புத்தகம் மாத்திரம்தான் பதிப்பிற்கு உங்கள் கரங்களிலே வந்திருக்கிறது. அந்த வகையிலே தம்பிக்கு எனது அளவளந்த மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அன்னசுரபி திட்டம் என்கிற பெயரில் இலவசமாக பலருக்கும் அவர் அன்னத்தை அளித்திருக்கிறார். புத்தகத்தையும் இலவசமாக கொடுத்திருக்கிறார்.